ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தாரணி கிச்சா. வெல்கம் டு தாரூஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் தெரியுமா? தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருநாகேஸ்வரம் சிவபெருமான் கோவில்ல தான் இருக்கேன். நாகநாதர் திருக்கோவில்ல நவகிரகத்துல ராகு கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருநாகேஸ்வரத்துல தான் இருக்கேன். இங்கே நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க. உங்களுக்காக இந்த அற்புதமான கோவிலை பற்றி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முழு வீடியோவையும் பாருங்க. ராசாத்தி 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 வாடி நீ வாடி. இந்த சிவன் கோவில் பாத்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கும் மேல பழமையான கோவில்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானோட பேரு செண்பகாரண்யேஸ்வரர். ஏன்னா இது செண்பக வனமாக இருந்ததுனால அவருக்கு செண்பகாரண்யேஸ்வரன் பேரு. நாகநாத சுவாமின்னு எப்ப பேர் மாறுச்சுன்னா ராகு பகவானுக்கு எப்ப அவர் சாப விமோச்சனம் கொடுத்தாரோ அப்பத்துல இருந்து அவருக்கு நாகநாத சுவாமின்னு பேர் மாறினதா சொல்றாங்க. இந்த 3000 வருட பழமையான திருநாகேஸ்வரம் கோவில் நாகநாத சுவாமி திருக்கோவில் 5 கோபுரங்களாலும் திரிகுஜாம்பிகை அம்மன் கோவில் 2 கோபுரங்களாலும் சூழப்பட்டது. நம்ம இப்போ திருநாகேஸ்வரம் கோவில்ல இருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? நம்ம அங்க முன்னாடி இருந்தது நாகநாதீஸ்வரர் கோவில்ல இருக்கக்கூடிய ராகு பகவான். அவர் பரிகார தெய்வம். அவர் இங்க பாத்தீங்கன்னா திரிகுஜாம்பிகை சந்நிதியில விநாயகரும் யோக ராகு இங்க வந்தா மட்டும்தான் அங்க பரிகாரம் முடிஞ்சு நமக்கு எல்லா யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு ராகு பகவானாக இங்க அமர்ந்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய அம்பாள் பாத்தீங்கன்னா திரிகுஜா அம்பாள். இந்த அம்பாள் ஈசனோட வாமபாகம் வாங்கணுன்றதுக்காக இங்க தவம் இருக்கிறாங்க. அப்ப இது செண்பக வனமா இருக்கு. அந்த செண்பக வனம் அம்மாவோட அந்த ஒரு உக்ரத்துல ஃபுல்லா தீப்பிடிச்சு எரியுது. அப்ப விஷ்ணு பகவானும் பிரம்மதேவரும் சரஸ்வதி தாயையும் லக்ஷ்மி தேவியையும் இங்க அனுப்பி அம்பாளுக்கு சாமரம் வீச வைக்கிறாங்க. இங்க எப்படி இருக்காங்களோ இதே மாதிரிதான் உள்ள கர்ப்ப கிரகத்துல இருக்காங்க. அதனால நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம திருநாகேஸ்வரத்துல இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற திரிகுஜாம்பிகை ஆலயத்துல தான் இருக்கோம். இந்த அம்மனோட விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதை ஒரு பெரிய கதை. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா, பிரிங்கி முனிவர் எப்பவுமே சிவபெருமான தினமும் வணங்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் கூட தவற மாட்டாரு. ஆனா அவர் சிவபெருமான மட்டும்தான் வணங்குவாரு, தாயார கூட வணங்க மாட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிருகு முனிவர் என்ன பண்ணாராம், சிவனும் தாயாரும் உட்கார்ந்து இருக்கும் போது வண்டு ரூபம் எடுத்து தாயாருக்கு நடுவுல பூந்து சிவபெருமான மட்டும் வலம் வணங்கினதா சொல்றாங்க. இதை பார்த்து கோபம் கொண்ட தாயார் சிவபெருமான் கிட்ட இருந்து கிளம்பி இங்க இந்த செண்பக வனத்துக்கு வாமபாகம், அதாவது அர்த்தநாரீஸ்வரரோட நான் தனியா இருந்தா தானே பிருகு முனிவர் இந்த மாதிரி பண்றாரு, எனக்கு உங்க உடம்புல சரி பாதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தவம் இருக்கிறதாக இங்க செண்பக வனத்துல தவம் இருக்காங்க. சிவபெருமான் அம்பாளோட தவத்தை மெச்சி இங்க அர்த்த பாகம் கொடுத்ததாக கூறப்படுது. இங்க இருக்கக்கூடிய தாயார் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம திரிகுஜாம்பாள் பார்த்தோம், அவங்க வேற. இங்க செண்பகாரண்யேஸ்வரருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தாயார் பெயர் பாத்தீங்கன்னா பிறை அணி அம்பாள். எதுக்காக அவங்களுக்கு இந்த பெயர்னா, சந்திர பகவான் தன்னோட சாபம் தீர்றதுக்காக அம்பாளை நோக்கி வேண்டிக்கிறாரு. அவரோட சாபம் தீர்ந்த உடனே கார்த்திகை மாச பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவானோட ஒளி அம்பாள் மேல படுற மாதிரி, அம்பாளோட கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய துவாரம் வழியா சந்திர பகவானோட ஒளி அம்பாள் மேல படுற மாதிரி இருக்கு. அதனாலதான் அம்பாளுக்கு இங்க பிறை அணி அம்பாள்னு பெயர். இந்த திருநாகேஸ்வர கஷேத்திரம் நவகிரகத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு உடையது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க இங்க சுவாமி அம்பாளி வழிபட்டுட்டு ராகு பகவான் வழிபட்டா மிக சிறப்புன்னு சொல்றாங்க. அதோட இல்லாம ராகு திசை, ராகு புத்தி நடக்கிறவங்களும் இங்க ராகு பகவானை வழிபடுறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்னு நம்பப்படுது. நாகேஸ்வரத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதா சுவாமி மலை.
முருகனோட 6 படை வீடுகள்ல முக்கியமான ஒரு வீடு தான் சுவாமிமலை. இவ்வளோ தூரம் வந்துட்டு முருகனை எப்படி பார்க்காம போறதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் சுவாமிமலையை நோக்கி போயிட்டு இருக்கேன். இப்ப நான் சுவாமிமலையில இருக்கேன். முருகரோட 6 படை வீடுகள்ல 4வது வீடான சுவாமிமலையில முருகனை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கேன். இங்க முருகர் 60 அடிக்கு மேல இருக்காரு. கும்பகோணம் மாவட்டத்துல எங்கேயுமே குன்றே கிடையாது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஒரு செயற்கை குன்றாக சொல்றாங்க. இங்க இந்த குன்றுக்கு மேல ஏறுறதுக்கு 60 அடியில 60 படிகள் வச்சிருக்காங்க. இந்த 60 படிகளும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் வருஷத்துக்கு உண்டான 60 வருடத்தினுடைய அந்த கணக்கு தான் வச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு படியும் நம்ம ஏற ஏற நம்மளோட வாழ்க்கையும் ஒவ்வொரு வருடங்களையும் கடந்து செல்வதற்கான அறிகுறின்னு சொல்றாங்க. இந்த 60 படிகளுக்குமே தமிழ் வருஷ பிறப்பு போது பூஜை நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த 60 படிகள்ல நம்ம எந்த வருஷம் பிறந்தோமோ அந்த படிக்கு நம்ம பூஜை பண்றதுனால நம்ம பிறந்த வருஷத்துக்கு ஒரு பூஜை பண்ணதா ஒரு கணக்கு. இந்த கோவில் ரொம்ப பழைய புராதனமான கோவில். அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். இந்த சுவாமிமலையோட கதை பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானது. படைப்பதை தொழிலாக கொண்ட பிரம்மதேவர் ஒரு முறை முருகன் பிரணவ மந்திரத்தோட பொருள் கேட்கும் போது அவர் எனக்கு தெரியலன்னு சொல்ல அவர் தலையில ஒரு குட்டு குட்டி அவரை சிறையில அடைச்சு வச்சிடறாரு. அப்ப சிவபெருமான் வந்து முருகன் கிட்ட கேக்குறாரு பிரம்மதேவரை விடுவிக்க சொல்லி. படைப்பதை தொழிலாக கொண்ட பிரம்மதேவருக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியலப்பா அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கே குருவாக இருந்து பிரணவ மந்திரத்தின் பொருளை சொன்னதுனால சுவாமிநாத சுவாமின்னு இங்க முருகருக்கு பெயர். இன்னைக்கு நான் இங்க வந்து சுவாமி, அம்பாளும், திரிகுஜாம்பிகை எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு ராகு பகவானையும் பார்த்துட்டு இதை உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோட் ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரணி கிச்சா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ராசாத்தி 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 வாடி நீ வாடி